11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் பழைய புத்தகம் பார்த்துட்டு வரோம். 4வது தலைப்பு தொடர்நிலை செய்யுள் சீவக சிந்தாமணி. தமிழ் மொழியின் கண் விளங்கும் 50 காப்பியங்களுள் ஒன்று சீவக சிந்தாமணி. 50 காப்பியங்கள்: சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிந்தாமணி என்பதற்கு ஒளி குன்றாத மணி அப்படின்னு பொருள். குன்றுதல் இல்லாத அழகு தமிழ்நடை பெற்றிருப்பதாலும் தமிழ் மாந்தர் தம் நெஞ்சில் வைத்து போற்றுவதாலும் இந்நூல் சிந்தாமணி என்னல் தகுதியுடையதாயிற்று. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர் சோழ நாட்டைச் சேர்ந்தவர். சமண சமயம் சார்ந்த துறவி. இவர் நரிவிருத்தம் என்ற நூலையும் எழுதியுள்ளார். அதாவது சீவக சிந்தாமணி நூலை இயற்றுவதற்கு முன்பாக ஒரு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்ற நூலை எழுதினார் என்பது வரலாறு. திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் இளவரசர் அப்படின்ட்டு ஜியு போப் சொல்லியிருப்பார். ஜியு போப். இவரோட சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா, திருத்தக்க தேவருக்கு திருத்தகு முனிவர், இல்லைன்னா திருத்தக்க முனிவர், மகாமுனிவர். சீவக சிந்தாமணிக்கு மணநூல் என்ற பெயரும் உண்டு. இஃது நாமகள் இலம்பம் முதலாக, அதாவது இதில் 13 இலம்பகங்கள் இருக்கு. நாமகள் இலம்பகம் முதல் இலம்பகம், முக்தி இலம்பகம் ஈராக. ஈராக அப்படின்னா கடைசியாக அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் 13 இலம்பகங்கள் இருக்கு. விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் சிந்தாமணி தான். இந்நூலுக்கு உரை கண்டவர் உச்சிமேற் புலவர்க்குள் நச்சினார் கிணியர். இதோட 13 இலம்பகங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க, நாமகள் இலம்பகம், கோவிந்தையார் இலம்பகம், கந்தரவு தத்தை இலம்பகம், குணமாலையார் இலம்பகம், பதுமையார் இலம்பகம், கேமசரியார் இலம்பகம், கனகமாலையார் இலம்பகம், விமலையார் இலம்பகம், சுரமஞ்சரி இலம்பகம், மண்மகள் இலம்பகம், பூமகள் இலம்பகம், இலக்கணையார் இலம்பகம், முக்தி இலம்பகம். இவைதான் 13 இலம்பகங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சீவகன் பிறந்த பொழுது அவரோட தாய் பார்த்தீங்கன்னா அவரை சிந்தாமணியே என்று அழைத்தார். அக்குழந்தை தும்மிய பொழுது சீவ என்ற வாழ்த்தொலி கேட்டது. அதனால் அவன் சீவகன் என்று அழைக்கப்பட்டான். சீவகன் வரலாற்றை கூறும் காப்பியமாதலின் இந்நூல் சீவக சிந்தாமணி என்ற வழங்கலாயிற்று. காந்தரவு தத்தையார் இலம்பகம். அப்போ காந்தரவு தத்தையார் எத்தனை? 3வது இலம்பகம். வெள்ளிமலையில் உள்ள வித்யாதர் வேந்தன் கலுலு வேகன். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க தான் காந்தரவு தத்தை. இவங்களுக்கு ஒரு நிமிர்த்தகர், அதாவது அந்த டைம் எல்லாம் பார்த்து சொல்றவர், பிற்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றவர். என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு ராசமாபுரத்தில் தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன பண்றாரு இவர்? கலுலுவேகன் இவர் அரசர் இல்லையா, அதனால அங்கேருந்து போக முடியாது. அதனால சீதத்தன் அப்படின்ற வணிகன் கூட தன்னோட மகளை ஒப்புவித்து இவளை யாழ் போரிலே வெல்வானுக்கு, அதாவது யாழ் என்றது ஒரு இசைக்கருவி, அதை இசைத்து யாரு காந்தரவ தத்தையை வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே அவங்கள மனமுடித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சீதத்தனும் என்ன பண்ணுறாரு, அவரை கூட்டுட்டு சீதத்தன் காந்தரவ தத்தை அவங்களோட தோழி வீணாபதி, இவங்க 3 பேரும் ராசமாபுரம் போவாங்க. சீதத்தன் அறிவிக்கிறார், இவளை யாழ்ப்போரிலே வெல்வான் எவனோ அவனுக்கு மனம் செய்து கொடுப்பேன் அப்படின்ட்டு முரசு அறிவிக்கிறார். இந்த செய்தியை கேட்டதும் பல நாட்டு மன்னர்களும் அங்கே கூடுறாங்க. யாழ் மண்டபத்திலே தத்தை யாழ் வாசித்தாள். தத்தை அப்படின்னாக்க காந்தரவ தத்தை தான் சொல்கிறாங்க.
இனிய இசையில் கிண்ணற மிதுனங்களும் மெய்மறந்து நின்றன. கிண்ணற மிதுனங்கள் அப்படின்னா இசைக்கக்கூடிய, அதாவது இசை பாடல் பாடக்கூடிய அந்த என்ன சொல்றது, பறவைகள் சொல்றாங்க, பறவைகள். வீணாபதி அரசர்களை யாழ் பொறுக்கு அழைத்தாள். அரசர்கள் யாரும் தத்தைக்கு நிகராக யாழ் இசைக்க இயலாது மயங்கினர். இவ்வாறு 6 நாட்கள் கழிந்தது. இதை அறிந்த சீவகன் தத்தையை யாழ் பொருளை வெல்ல கருதி தன் நண்பர்களோடு யாழ் மண்டபம் அடைந்தான். அரங்கிலே வீணாபதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குற்றமுடைய பல யாழ்களை கொண்டாந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா யாழையும் வந்து லைனாக வைக்கிறாங்க. இதை வந்து சீவகன் பார்க்குறாரு. அதில் ஒரு யாழை வந்து எடுக்கிறாரு. அதுவும் குற்றமற்றதாக இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அதுலேயும் வந்து அதோட நரம்புக்கு பதிலாக வந்து கூந்தல் தலைமுடி வந்து இருக்குது. உடனே அதை என்ன செய்கிறாரு, அதை எடுத்துட்டு தன்னோட நண்பர், அதாவது நபுலன் அப்படின்ற ஒரு கையில் உண்மையான நரம்பை வாங்கி கட்டுறாரு. பின்னாரு யாழிசை மீட்ட பாடினான். பருந்தும் நிழலும் போல் பாட்டும் யாழிசையின் கூட்டும் ஒத்திருந்தன. இதை கேட்ட தத்தை என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்த்து பாடுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் முடியாமல் குரல் நடுங்கி தோற்று போகிறாங்க. அப்போ போட்டியில் தோற்றதுனால என்ன பண்ணுறாங்க, சீவகனுக்கு மாலை சுட்டுகிறாங்க. அறிஞர் பொருள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல், அதாவது இந்த கதையோட சுருக்கம். அதாவது ஏமாங்கத நாட்டு அரசன் தான் வந்து சச்சந்தன். அவரோட மனைவி விசயமாதேவி. அமைச்சர் வந்து கட்டியங்காரன். கட்டியங்காரன் வந்து சூழ்ச்சியால் ஏமாங்கத நாட்டை பிடிக்கிறாரு. இப்போது அந்த டைமில் வந்து இவர் சச்சந்தன் இறந்துருவார். விசயமாதேவியை வந்து ஒரு வானத்தை நோக்கி வானத்தில் செல்கிற ஒரு விசைப்பொறியில் வந்து இவங்களாம் அமுச்சு வச்சிருவார். இப்போ மாதிரி ஹெலிகாப்டர் ஃப்ளைட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்புறமா அது போயிட்டு ஒரு சுடுகாட்டில் வந்து இறங்கிடும். அந்த டைமில் வந்து சீவகன் வந்து பிறப்பார். இவரோட வளர்ப்பு தந்தை, சீவகனோட வளர்ப்பு தந்தை பார்த்தீங்கன்னாக்கா கந்துக்கடன். வளர்ப்பு தாய் வந்து சுரந்தை. நண்பன் பதுமுகன். இங்கே முன்னாடி நபுலன் இருந்துச்சு, அவர் யாருன்னு கேட்பீங்க. இந்த கந்துக்கடனுக்கு வந்து 3 குழந்தைகள் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து நபுலன். இதில் தத்தை பார்த்தோம். தத்தையோட தோழி வந்து பார்த்தோம் வீணாபதி, அவங்க ஒரு கேரக்டர். இதில் சீவகனுக்கு வந்து 8 திருமணம் நடக்கும், 8 மனைவிகள். அவங்க பார்த்தீங்கன்னாக்க காந்தரவு தத்தை, இவங்க தான் முதல் மனைவி. நெக்ஸ்ட்டு குணமாலை, பதுமை, அதாவது ஒவ்வொருத்தர் பேரில் ஒவ்வொரு இளம்பகம் இருக்கும். கேமசரி, கனகமாலை, விமலை, சுரமஞ்சரி, இலக்கணை. பதிமூன்று இளம்பகங்கள். பாடல்களின் எண்ணிக்கைகள் பார்த்தீங்கன்னாக்கா 3145. 13 அதை இளம்பகம், அதை அப்படியே திருப்பி போட்டிங்கனாக்கா 3 1 4 5. 13 திருப்பி போட்டால் 31 3 4 5 அப்படியே ஏறுவரிசையில் போகுது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மனநூல், காமநூல், முக்தி நூல்னு சொல்லலாம். மனநூல், காமநூல், முக்தி நூல். அதாவது இவர் வந்து ஒரு சமண துறவி. அதனால் உங்களுக்கு வந்து இன்ப சுவை கலந்த நூல் எல்லாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் இவர் வந்து இதை எழுதுவார். விருத்தப்பாக்களால் ஆகிய நூல். கடைசியாக வந்து இவர் என்ன ஆகிடுவார், யார், சீவகன் வந்து இது துறவு வாழ்க்கைக்கு போயிடுவார். இவரோட ஆசிரியர் வந்து அச்சநந்தி அடிகள். ஆசிரியர் அச்சநந்தி அடிகள். சிலை அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம். சிலை தொழில், அதாவது தொழில் சிலைன்னு சொல்லலாம். போரில் நான் ஏற்றிய வில். சிறு நுதல்னா நெற்றி, சிறிய நெற்றியை உடைய காந்தரவு தத்தை. தெய்வப்பாவை, தெய்வத்தார் செய்த கொல்லிப்பாவை. கலை, இசைக்கலை. எலி, யாழை வாசித்து, இது வந்து சொல்லிசை அளபடை. பொழில், சோலை.
குரங்கின அப்படின்னா வளைந்தனன்னு அர்த்தம். குரங்கு என்ன பண்ணும், மரத்துக்கு மரம் தாவும், அதனால மரம் வந்து வளையுது, கிளை வளையுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து வல்லினரகரம், இது வந்து இடைநரகரம். பறவை கிண்ணற மிதுனம் என்னும் பறவைகள் இவை இசையோடு ஒலிப்பதில் சிறந்தவை, ஒன்றை ஒன்று இணை பிரியாமல் இருக்கும், ஆணும் பெண்ணுமாய் விளங்குவன. கலைத்தொழில் பொருந்த பாடுதல் அப்படின்னா பன்னல், பரிவட்டனை, ஆராய்தல், தைவரல், செலவு, விளையாட்டு, கையூல், குறும்போக்கு என்ற எண் வகையான முறைமை அறிந்து பாடுதல். யாழ் வாசித்தலால் சோலைகள் வளைந்தன, தூண்கள் தளிரை ஈன்றன. இப்பாடல் எது அப்படின்னாக்க கலிவிருத்தம். கருங்கொடி கரிய ஒழுங்கு, கரிய மயிர் ஒழுங்குடைய புருவம். மிடரு அப்படின்னா கழுத்து. நுதல்னா நெற்றி, மிடருனா கழுத்து. முதல் நெற்றி நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நு நெ ரெண்டும் வந்து ஒரே வரிசை. கொடி ஒழுங்கு, கடி விளக்கம், எயிருனா பல், விம்மாது புடைக்காது, வீணை நாவு, சரீரத்தை வீணையாக கூறுவது இசை நூல் மரபு, உடம்போடு வைத்து யாழ் மீட்டினால் இவ்வண்ணம் பாடுவது இசை மரபு. கண்ணிமையா கண்டந்துடியா கொடிரசையா பன்னளவும் வாய்த்தோன்றா பல்தெரியா எண்ணிலிவை கல்லார் நருந்தெரியர் கைத்தனவே கந்தருவர் உள்ளால பாடல் உணர். இது வந்து இசை மரபு. சீவக சிந்தாமணியில் இப்போ நமக்கு வந்துக்கிற காந்தர்வ தத்துவ இளம்பகத்தில் 2 to 12 வரை ஆசிரிய விருத்தங்கள், 6 சீர் கலிநடிலடி ஆசிரிய விருத்தம். அதில் பார்த்தீங்கன்னா 6 சீர் இருக்கும். 1, 13, 14 பார்த்தீங்க அப்படின்னாக்க 8 சீர் இருக்கும். 1, 13, 14 இந்த பாடல்களில் 8 சீர் இருக்கும். கோதை காந்தரவு தத்தை, முரல்வதுனா ஆரவாரித்தல், தேனினம் வண்டுகளின் கூட்டம், எலால் வகை அதாவது யாழின் கூறுபாடு, வீரர் இந்த இடத்துல தோல்வி அடைந்தவர் அவர்களை வந்து வீரர் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து இகழ்ச்சி குறிப்பு. வீரர் போட்டிக்கு வந்த அந்தனர், எரிமலர் முறுக்க மலர், இந்நரம்பு யாழின் இனிய நரம்பு. அப்போ இது வந்து இந்நரம்புன்னு வந்துச்சுன்னா இது வந்து பண்பு தொகை. செவ்வாய் காந்தரவு தத்தை, உளர தடவ, உடைந்தனர் தோற்றனர், பாடல் மிடற்று பாடல், பொன் அன்னாள் திருமகள் போல்வாள். யாரை சொல்றாங்க இந்த இடத்துல? திருமகள் போல்வார் காந்தரவு தத்தையை தான் சொல்றாங்க. விடுகணை வில்லி நின்று விட்ட அம்பு, எய்யப்பட்ட அன்புன்னு அர்த்தம். கணைனாவுக்கு அன்புன்னு அர்த்தம். விசையின் வேகம் போல் வெய்ய விரும்பத்தக்க, இவிலினா குதிரை. இந்த என் பேராயத்தில் வரும் இவிலி மறவர் அப்படின்ட்டு. கால் காற்று, காளியர் புரவி, கடும் காற்று போல் விரைந்த நடையினையுடைய குதிரைகள். புரவினாலும் குதிரை தான் அர்த்தம். காய்ந்து வடி நுனை, கொல்லர் உலைக்களத்தழலில் முருக காய்ந்து வடிக்கப்பட்ட கூரிய நுனின்னு அர்த்தம். நுணைய நுனின்னு வச்சுக்கோங்க. அணிநகர் அழகிய மண்டபம், நுனைனா கூர்மை, இதான் பார்த்தோம். நுனை நுனி கூர்மை. கலித்த வேல் உரையினின்று எடுத்த வேல், கடம் காடு, வேல் ஏறு பெற்ற, வேல் ஏறுதலை பெற்ற. பிணை அப்படின்னா பெண்மான். மால்கினா மயங்கி, வெய்துயிர்த்து பெருமூச்செறிந்து. இழுக்கி அப்படின்னா தப்பி. கொடிப்புல்லும் கொடியிற் புள்ளி, ஒரு கொடியை தழுவும் மற்றொரு கொடியை போல வீணாபதியை தழுவி. தோழியாறு வீணாபதி. இரிய அப்படின்னா விலகி ஓட. கொடுமோ கொடுப்பாய். உய்த்து கொடுத்தலாவது, வேறு பல யாழ்களையும் கொடுத்து யாழறியும் அவனறிவை உய்த்தறிந்து பிறகு நல்ல யாழை கொடுத்தல். அதாவது முன்னாடி பார்த்துருப்போம், வீணாபதி வந்து நிறைய குற்றமுடைய யாழ்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அது ஏன் அப்படின்னாக்க, இதுலேருந்து இவன் வந்து சரியான யாழை வந்து தேர்ந்தெடுக்கிறானா, குற்றமற்ற யாழை வந்து தேர்ந்தெடுக்கிறானா. அப்படி தேர்ந்தெடுத்தான்னா இவனுக்கு யாழை பற்றிய அறிவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். தடங்கண்ணால், தடங்கண்ணால்னா அகன்ற கண்களையுடைய காந்தரவு தத்தை. அதே மாதிரி தடங்கண்ணால், அப்புறம் நெடுங்கண்ணால். நெடுங்கண்ணால் வந்து வீணாபதி. எலினி அப்படின்னா உரை, மொயம்பு வலிமை, மடங்கள்னா சிங்கம்.
சிங்கம் யாருக்குமே அடங்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கலுற்று அறிவிக்க எண்ணி. மீனுந்து ஈன்ற துளி, அதாவது மேகம் உடல் வருந்தி பொழிந்த மலை துளி. சுரந்து நிறைந்து துளி இங்கு பெருமலை. தேனார்த்தென வண்டு முரன்றது போல, அதாவது இது ஓமை தொடர் என வந்துருச்சு. தீண்டி நரம்பை தெரித்து. பொல்லாமை குற்றமுடைமை. நரம்பிற் பிறந்த பொல்லாமையுடையாவன. நரம்புல என்னென்ன குறை இருக்கு அப்படின்னா செம்பகை, ஆர்ப்பு, கூடம், அதிர்வு, இதெல்லாம் நரம்பில் பிறந்த குறைகள். செம்பகை என்பது இன்பமில் ஓசை, இன்பம் இல்லாத ஓசை, அதாவது நமக்கு இனிமையா இல்லாத ஒரு ஓசையை எழுப்பும். ஆர்ப்பு அப்படின்றது அளவிறந்து இசைப்பது. கூடம் என்பது மழுங்கி இசைப்பது. அதிர்வு என்பது சிதறி உரைக்குணர் உச்சரிப்பிசை. இவ்வாறு இசையொழுங்கு மாறுபடுதல் மரக்குற்றத்தால் என்பர். மரக்குற்றம் என்னென்ன? இப்போ நரம்பிற் பிறந்த குற்றங்கள் பார்த்தோம். நரம்பிற் பிறந்த குற்றங்கள் 1, 2, 3, 4. செம்பகை, ஆர்ப்பு, கூடம், அதிர்வு, இது 4ம் நரம்பிற் பிறந்த குற்றங்கள். அதுக்கடுத்து மரத்தில் பிறந்த குற்றம். மரம்னா அந்த யாழ் செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற மரத்தில் பிறந்த குற்றங்கள். மரக்குற்றமாவன நீரிலே நிற்றல். இப்போ தண்ணியில் இருக்கிற மரம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். வெயில் காலத்தில் மரம் கொஞ்சம் பச்சை பசேர்னு தான் இருக்கும். ஆனால் மழை பெஞ்சு நிறைய தண்ணி வந்துருச்சு, ஒரு 2-3 மாதம் ஒரு மரம் தண்ணியிலே ஒரு பாதி மூழ்கி இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகிடும்? இறந்துடும். நீரிலே நிற்றல் 1, அழுகுதல் 2, நெருப்பிலே வேகுதல், நெருப்பு பட்ட மரம் 3, பாரிலே நிற்றல் 4, இடி விழுதல் 5. இவை பண்கள் மயங்குவதற்கு காரணம் என்ப. அப்போ நரம்பில் பிறந்த குற்றம் 4, மரத்தில் பிறந்த குற்றம் 5. கொடி வீணாபதியை குறிக்கும். இலகிற்று அப்படின்னா மெலிந்தது. நீரின் வந்தது, நீரில் கிடந்து அழுகியது. இங்கே கணிகை இங்கே ஈக்குவல் டு வரணும். கணிகை அப்படின்னா பொதுமகள் வேசை. வாட்புண் உற்றது, வாளால் வெட்டுப்பட்டது. உருமேறு உண்டது, இடியினால் தாக்கப்பட்டது. உருமேறு உண்டது, இடியினால் தாக்கப்பட்டது. ஒன் பொன்னுகு கொடியே, ஒல்லிய பொன் போன்ற மகரந்தங்களை உகுக்கும் கொடி போன்றவளே. கொள்ளை அப்படின்னா முல்லை நிலம். குரங்கி வளைந்து, முன்னாடியே பார்த்தோம் இந்த வார்த்தையை. புல்ல தழுவ, தூமம் அகிர்புகை. நங்கை நங்கை நலத்தது, தத்தை போலவே குள முதலியவற்றார் சிறப்புடையது. நிலமடந்தை, இந்த 10வது பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நிலமடந்தை கொடுத்துருப்பாங்க. நிலமடந்தை அப்படின்னாக்க பெற்ற தாய். 2 விசும்பு. விசும்புன்னா நம்ம ஆகாயம் பார்த்துருப்போம். இப்போ செவிலித்தாய். நிலம்னா பெற்ற தாய் வச்சுக்கோங்க. விசும்பு அப்படின்னா வானம். வானம் செவிலித்தாய் வச்சுக்கோங்க. கைத்தாய்னாலையும் செவிலித்தாய் தான். மின்னு பொன்னான், மின்னலாகிய பொன்னரை ஞான். முகில் மாறி, மேகம் தரும் மலை, மலையாகிய தீம்பால். கவினின்னா அழகு பொருந்தி. நோய் 4, அதாவது 4 நோய். மிக்க வெயில், அதிக நீர், கடுங்காற்று, தன்னென்ற நிழல். இவை 4னாலும் தாக்கப்பட்டு தன் செவ்வி இழத்தல். வாழ்வாய் அறிந்து, வாளினால் வெட்டப்பட்டு. சிறிதலா பொழுது. பேர் பாருங்க, சிறிதுன்னு இருக்கு, ஆனால் அது என்னது? நெடுநேரம். ஓதி சொல்லி, புரி முறுக்கு. இந்த முறுக்குன்றது பின்னுவது அப்படின்னா வச்சுங்க. ஆனால் இது பூரி முறுக்கு அப்படின்னா வச்சுங்க. நம்ம முறுக்கு பார்த்தீங்கன்னாக்க இடையினர் அகரம் வரும். இதுக்கு நீங்கள் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பூரி முறுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூந்தொடை, பூக்களாகிய மாலை. நெகிழ்த்தி, தளர்த்தி, உடைத்து. வார்புரி நரம்பு, நீண்ட முறுக்கமைந்த நரம்பு. இப்போ புரியுதுங்களா? இந்த முறுக்கு இதுதான் புரின்னு சொல்றாங்க. அறிவை, நங்கை. யாழ் நன்றாக இருத்தலின் தனக்கு சேமமாக நரம்பை மட்டும் கொண்டான். மைந்தன்னா சீவகன். நபுலன் சீவகன் தம்பி, அதாவது வளர்ப்பு தந்தை இருக்கார் இல்லைங்களா, அவங்களுக்கு
3 குழந்தைங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தன் தான் நபுலன். ஓதி அப்படின்னா கூந்தலை உடையவள். பத்தர் யாழின் ஒரு உறுப்பு. வால் ஆர் ஒளி பொருந்திய கனி புகழ் காலை. நிமிர்த்தகர்களால் புகழப்பட்ட சீவகன். பல்வினை பலவாகிய வேலைப்பாடு உள்ள. கடலகம் கடலால் சூழப்பட்ட உலகம். மாடகம் யாழ் நரம்பை இழுத்து கட்டும் கருவி. பணி வரும் வாசித்தல் தொழிலிலே வரும். பாட்டு வாயால் பாடும் பாட்டு. எழால் யாழால் உண்டாகும் இசை. பருந்தும் நிழலும் போர் பாட்டும் எழாலும் பருந்தும் அதன் நிழலும் போல பாட்டும் யாழிசையும் இணை பிரியாது ஒத்திருத்தல். பருந்து பறக்குமிடத்தே முறையே உயர்ந்து அந்நிலத்தின் கண் நின்று ஆய்ந்து பின்னும் அம்முறையே மென்மேல் உயர்கின்றார் போல பாட வேண்டுதலின் இவ்வாறு உவமிக்கப்பட்டது. விருந்தாக இதுவரை இல்லாத புதுமையாக. மாதர் அப்படின்னா காந்தர்வ தத்தை. பண் ஒன்று பாடலது ஒன்று பாட்டும் யாழிசையும் வேறு வேறாய் இருத்தல். மிடறு நடுங்குதல் குரல் நடுங்குதல். மிடறு அப்படின்னாக்க நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கழுத்துலேருந்து தான் குரல் வருது அப்படின்னு நம்ம வச்சுங்க. இன்றி எண்ணம் இன்றி நினைவிழந்து. மண்ணுதல் அப்படின்னா பண்ணுதல் வாசித்தல். 13, 14 பாடல்கள் பார்த்தீங்கன்னா கலிவிருத்தமாகும். 2லிருந்து 12 வரை உடைய பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரிசீர் கலிநெடிலடி ஆசிரிய விருத்தம். இது ஆசிரிய விருத்தம். 13, 14 கலிவிருத்தம். எலி சொல்லிசை அளபடை. சிறு நுதல் அன்மொழி தொகை. பாவை அப்படின்னா ஓமையாகு பெயர். இலை பொழில் 2ஆம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. சிலை தொழில் சிலையினது தொழில் 6ஆம் வேற்றுமை தொகை. அது ஆது ஆ உரிமை அல்லது கிழமை பொருளில் வருதல் 6ஆம் வேற்றுமை தொகை. கருங்கொடி கருமை கூட்டல் கொடி பண்பு தொகை. இருங்கடல் பண்பு தொகை. கடிமிடறு உரிச்சொற்றொடர். கயநெடுங்கண் பவளச் செவ்வாய் இதெல்லாம் ஓமை தொகைகள். ஏன் அப்படின்னா இதில் ஓம உருவு இல்லை. விரிமலர் வினைத்தொகை. கோதை ஓமையாகு பெயர். எரிமலர் ஓமை தொகை. செவ்வாய் அன்மொழி தொகை. அதாவது செவ்வாய் யாரை குறிக்குது அப்படின்னா காந்தர்வ தத்தையை குறிக்குது. ஒப்ப ஓம உருவு. இந்நரம்பு பண்பு தொகை. உளர உடைந்தனர். செய்யவென் வாய்ப்பாட்டு வினையச்சம். பொறி நரம்ப வினைத்தொகை. கொள்பாடல் வினைத்தொகை. விடுகணை வினைத்தொகை. திண்டேர் பண்புத்தொகை. வடிநுனை விலங்கொலி இது 2ம் வினைத்தொகைகள். வாட்படை இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுதிரை வினைத்தொகை. கலித்த வேல் பெயரெச்சம். சவுண்ட்ல முடிஞ்சது அப்படின்னாக்க பெயரெச்சம். கொடுமோ மோ முன்னிலை அசை. இன் யாழ் இனிமையான யாழ் இனிமை கூட்டல் யாழ் பண்பு தொகை. அன்ன ஓம உருபு. நீக்கி உய்த்து வினையச்சங்கள். இ ஊ சவுண்டு. ஆ சவுண்டுனா பெயரெச்சம். இ ஊ சவுண்டு வந்தால் வினையச்சங்கள். நெடுங்கண் பண்பு தொகை நெடுமை கூட்டல் கண். கிடந்த ஞானம் பெயரெச்சம். சவுண்ட்ல கிடந்த இத்து கூட்டல் பெயரெச்சம். இதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இதுக்கு பின்னாடி இப்போ கிடந்தன் மட்டும் இருக்குதா, இதை நீங்கள் மறந்துடுங்க. இதுக்கு பின்னாடி எந்த வார்த்தையை போட்டால் கம்ப்ளீட் ஆகும் அதை பாருங்கள். கிடந்த பையன் வச்சுக்கோங்க. கிடந்த பையன். கிடந்த மாடு. இப்போ இதுவெல்லாம் எது பெயர் சொல். இப்போது முதல் இருக்கிற வார்த்தைக்கு பிறகு ஒரு பெயர் சொல்ல போட்டால் தான் இது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா அது பெயரெச்சம். அதே மாதிரி முதல்ல இருந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு வினை சொல்ல போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா அது வினையச்சம். இதோ பாருங்க. நீக்கி உய்த்து. நீக்கி என்ன சொல்லுவீங்க? நீக்கி பையன் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி சொல்ல முடியாது. நீக்கி வந்தான்னு சொல்லலாம். ஓகேங்களா? உய்த்து வியந்தான்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி ஒரு வினையை போட்டால் தான் இது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அது வினையச்சம். தடங்கன் உரிச்சொல் தொடர். சால தவ குல தட இதெல்லாம். சுரந்து முதிர்ந்து நொந்து இது எல்லாமே ஊ சவுண்டு. எதை போட்டால் கம்ப்ளீட் ஆகும்? நொந்து போனான். முதிர்ந்து இதுவும் ஏதாச்சும் வினை போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும்.
அதனால் இது எல்லாமே வினையச்சங்கள். என அப்படின்னா ஓம உருபு. பொல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர். நின்றால் வினையாளனையும் பெயர். எழிலால் குறிப்பு வினைமுற்று. போக நடக்க ஒளிக இது எல்லாமே காயியர் எங்கோல் வினைமுற்றுகள். அம்ம முன்னிலை அசை. பொன் பண்பு தொகை ஓரும் அசை. கணிகை சிறுவன் நான்காம் வேற்றுமை தொகை முறைப்பொருளில் வந்தது. நல் யாழ் பண்பு தொகை. நலத்தது குறிப்பு வினைமுற்று. கைத்தாய் ஏலன் தொகை. வாங்குபு செய்பு எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம். கமல் ஓதி அன்மொழி தொகை வினை தொகை புறத்து பிரிந்தது. காலை அப்படின்னா ஓம ஆகுபெயர். திருந்துதார் வினை தொகை. வேர்க்கண்ணால் ஓமை தொகை. நடவா செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம். நடுநடுங்கி இரட்டை கிளவி. மிடரும் இறந்தது தலிய எச்ச உண்மை. வேர்க்கண் அப்படின்னா வேல் போன்ற கண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போன்ற இங்கே ஓம உருபு இல்லை. ஓம உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா தொகை. நம்ம தொகை எப்பவுமே மறைச்சு வைப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஓம உருபு மறைஞ்சு வந்தால் தொகை. ஓம தொகை. ஓமை தொகை. கொடுமோ இது மோ முன்னிலை அசை. முன்னிலை அசை இது இவங்களே கொடுத்துருக்காங்க. அசை. கைத்தாய் ஏலன் தொகை இதுவும் புத்தகத்தில் இருக்குது. நரம்பு உளர செயவன் வாய்ப்பாட்டு வினையச்சம். அதாவது உளர இங்கு பாருங்க. உளர உடைந்தனர் செயவன் வாய்ப்பாட்டு வினையச்சம். செயவன் வாய்ப்பாட்டு வினையச்சம். விடுகணை வினைத்தொகை. கலித்த வேல் அது வந்துச்சுனாக்க பெயரெச்சம். பசும்பொன் பண்பு தொகை. கொண்டான் இது முடிஞ்சது வினைமுற்று. மடங்கள் அன்ன ஓம் உறுப்பு. மடங்கள் சிங்கம். சிங்கம் போல. அப்போ ஓமை தொகை. சாரி அன்ன வந்துச்சு. ஓமை தொடர். ஓம உருபு வெளிப்படையா வந்துச்சுனாக்க தொடர். தேனார்த்தென இதுவும் ஓமை தொடர் தான் வரும். ஏன்னா வண்டு முரன்றது போல இதோட அர்த்தம். தேனார்த்தெனா வண்டு முரன்றது போல. என இதுவும் ஓம உறுப்பு. வண்டு முரன்றது போல இதுவும் ஓமை தொடர். வாங்குபு இது செய்பு எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம். செய்பு எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம். தீந்தொடை பண்பு தொகை. எலி இது சொல்லிசை அளபடை. நல்யாழ் பண்பு தொகை. பிரித்து புணர்ச்சி விதி தருக இதுவும் திருக்குறள் ஏற்கனவே பேலன்ஸ் இருக்கு. இதையும் திருக்குறளும் சீவக சிந்தாமணி இருந்ததோட பிரித்து எழுத அடுத்த வீடியோவில் போட்டுறேன். கோடிட்ட இடம் சீவக சிந்தாமணியை இயற்றவர் திருத்தக்க தேவர் தான். சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் சீவகன். சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் உச்சிமேல் புலவர்க்குள் நச்சினார்கினியர். சீவக சிந்தாமணியில் பயின்று வரும் பாவினம் பார்த்தீங்கன்னா விருத்தப்பா. தேங்க்யூ.